AR Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திமுக ஆட்சி இதுவரைக்கும் வரலாறு காணாத மோசமான ஆட்சி இல்ல. என்ன முக்கியமான பிரச்சனை? கள்ளக்குறிச்சியில எல்லாருக்கும் பீர் வச்சு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு போய் முடியும். திமுக செயல் வீரர்கள் கூட்டத்துல சாப்பாடு, பிரியாணி, சரக்கு பகிரங்கமா பயந்து கூச்சத்தோடு செய்யப்பட்டதோ அதெல்லாம் இப்போது துணிந்து வெளிப்படையாக பகிரங்கமா செய்யப்படும். இவ்வளவுதான் பிரச்சனை. செந்தில் பாலாஜி தான் ஊழலுக்கு ஆமா இப்ப என்னங்க காசு திருப்பி கொடுத்துட்டோம்ல, ஊழல் செய்யலங்கிற காலம் போய் அதான் காசு திருப்பி கொடுத்துட்டோம்ல. நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து ஜாமீன் வாங்கிட்டு ஜாமீன் வாங்கின 2ஆம் நாள் நீங்க அமைச்சராறீங்க, உங்களுக்கா ஒரு அமைச்சரவையே வந்து காத்திருக்குது அப்படின்னு என்னங்க அர்த்தம் அப்படின்னு நீதிமன்றம் என்னங்க எங்களை நீங்க வச்சு காமெடி பண்றீங்கன்னு நினைக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? நான் ஐ எம் நாட் எ மினிஸ்டர், ஐ கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் த கவர்மெண்ட், ஐ கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் த விட்னஸ் சொல்றீங்க. போய் மறுநாள் வேண்டிய ஆனா நீதிமன்றத்துக்கு தெரியும், திரு செந்தில் பாலாஜிக்கு தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் மந்திரியா இல்லாட்டாலும் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீதிமன்றம் கண்டிச்சு இப்ப நான் ஏதாவது ஆர்டர் போடவா அப்படின்னு கேட்டப்பதான் அதே தான் பொன்முடி கேஸ் வந்துச்சு. இன்னுமே நிறைய திமுக அமைச்சர்கள் மேல வந்து வழக்குகள் பாய தயாரா இருக்கு. இன்னும் 4 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த ரெண்டுக்கு வந்து நெருக்கடி. எந்த மினிஸ்டர் மேல எஃப்ஐஆர் வரும்? டிஎம்கே கவர்மெண்ட்ல சொத்து வழக்கு இருக்கட்டும், திரு கே ராமச்சந்திரன் இருக்கட்டும், இதே பொன்முடி அவர்கள் இருக்கட்டும், துரைமுருகன் இருக்கட்டும், அவங்க எல்லா கேஸும் பழைய கேஸ். 2021 பிறகு எந்த கேஸ்? மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொன்னார், என்னால தூங்கி எந்திரிச்சா காலைல பேப்பர் பார்த்தா இவங்களால ஒரே டென்ஷன். அப்ப இப்ப ரெஸ்ட் ஆபீஸ் டெனர்ல நல்ல அமைச்சர் பெருமக்களை கொண்டு போறதுக்கு இருக்கு 234 பேர்ல அவங்க கட்சியில கூடிய 135 பேர்ல ஒருத்தர் கூட சுத்தமா இல்லையா? வித் நோ எஃப்ஐஆர், நோ காம்ப்ளிகேஷன்ஸ், நோ சேலஞ்ச். டிஎம்கேக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணும். யார் தான் சுத்தம் அப்படின்னு அதுதான் திமுகவுடைய பெரும் பலம். அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஆமாங்க அப்படிதாங்க, என்னங்க ப்ராப்ளம்? நீங்க ஊழல் செஞ்சிருக்கீங்க, அவங்க எல்லாம் ஒழுக்கமா? நான் ஊழல் செய்யலன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. சோ அதனால திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன், பகிரங்கமா பீர் கொடுக்குறாங்க சார். செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இதோட முடியும். டிஎம்கே தலைமை குடும்பம் நாட் அன்ஹாப்பி வித் ஹிம். அவர்களுக்கு இவர் மீது இன்னும் அதிருப்தியே கிடையாது. அவரோட தலைமை குடும்பம் வந்து இவர் வந்து நல்லா வச்சிருக்கிறாரு, அவங்கள வந்து நல்லா மதிக்கிறாரு, வேண்டியது செய்யறாரு, கரெக்டா கொடுக்க வேண்டியது வர வேண்டியது எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா போறதுனால they are all happy with. தவறான விஷயங்கள் தண்டிக்கப்படணும். செந்தில் பாலாஜி, பொன்முடி அவர்கள் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்றது நீதிமன்றத்தினுடைய அந்த அழுத்தம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இது மட்டும்தான் காரணமா, இல்லை குறிப்பாக அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் பற்றி பேசும்போது இன்னும் காரணங்கள் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது இந்த 2 பேர் வந்து வேற வழியே இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டதுனால பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்துடைய வழக்குகளோ நெருக்கடியோ அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளோ புதுசல்ல. ஒரு அமைச்சர் பாக்கி கிடையாது. கிட்டத்தட்ட 34 பேரில் 20 பேருக்கு மேலே வந்து அந்த மாதிரியான ஏதாவது ஒரு வழக்கில் வந்து இருக்கிறாங்க. சொத்து வழக்கு உட்பட முந்தைய ஆட்சியில் தொடரப்பட்ட வேறு வழக்கில் வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இனிமேலும் வந்து நம்ம சமாளிக்க முடியாதுங்கிற இடத்துல வந்தது தான். திரு பொன்முடி அவர்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இடி கேஸ் இருக்குது, மறந்துடக்கூடாது. அவர் வீட்டுக்கு ரெய்டு போனாங்க, அவருடைய மகன் மேலே வந்து புகார் சொன்னாங்க, அவங்க நடத்துகிற மருத்துவமனையில் மேலே புகார் சொன்னாங்க, கனிம வளத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணப்பட்டதுன்னு சொன்னாங்க. அவருடைய மகன் எல்லாமே வந்து விடிய விசாரணைக்கு உள்ளானாங்க. அந்த வழக்கு வந்து ஏற்கனவே நிலுவையில் இருக்குது. இப்போ சமீபமாக ரொம்ப மோசமாக ஹைலைட் ஆனது வந்து அவர் வந்து பெண்கள் பற்றியும் சைவ வைணவ மதங்கள் பற்றியும் பாலுணர்வு பற்றியும் அது வந்து அவர் பேசின ஆபாசமான கலவை. அது வந்து திமுகவுக்குள்ளேயே பெரிய ஒரு அருவருப்பையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்துருச்சு. திருமதி கனிமொழி அவர்களே வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நிலைமை. அதாவது யாராலையும் வந்து ஜீரணிக்க முடியாத அருவருப்பு. நம்ம வந்து அடல்ட் ஜோக்குன்னு சொல்லுவாங்க, சட்டையர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லாத்துக்குமே யார் சொல்கிறாங்கிறது ஒன்று, எங்கே சொல்கிறாங்கன்னு ஒன்று, எப்போ சொல்கிறாங்கன்னு ஒன்று, யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு ஒன்று, இது அத்தனையுமே 2 ப்ரைவேட் கான்வர்சேஷனில் என்னனாலும் நடந்துக்கலாம். நம்ம வந்து அதை தப்பு சொல்ல முடியாது. 2 பேருக்கு தனிப்பட்ட உரையாடல். அதுவே ஒரு சின்ன குழுவாக இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கலாம்னு அதை பேச முடியாது. அதே மாதிரி ஒரு அமைச்சர் பேசுகிறார் அப்படிங்கன்னா அதுவுமே 2 பேருக்குள்ள என்ன பண்ண, ஒரு அமைச்சர் சபையில் பொதுவெளியில் பேசுகிறாருங்கும் போது இது வந்து ஒரு பயங்கர ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் எல்லோருக்கும் ஊரறிய உலகறிய பேசுகிறாருன்னா உள்ளே என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது வெளியே வருது. அது என்ன பெரிய துயரம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு கே.எஸ். அழகிரி அவர்கள் சொன்ன போல இதில் என்ன பெருசாக இருக்குது, பெரியார் பேசாதையே அவர் பேசிட்டாருன்னு சொன்னார். இந்த விஷயத்துக்கே திரு பொன்முடி அவர்கள் பேச்சை பற்றி சைவம் வைணவம் பாலுணர்வை பற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி ஒன்று பேசுகிறாருங்க பொதுவெளியிலன்னு, இதில் என்னங்க இருக்குது? அதாவது எந்த அளவுக்கு இந்த அரசியலுடைய தரம் தாழ்ந்து போயிருச்சு அப்படின்னா அது வருத்தத்துக்குரியதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அதில் என்னங்க பிரச்சனை இருக்குது, இது எங்கே போய் முடியுது?
கள்ளக்குறிச்சியில் எல்லாருக்கும் பீர் வச்சு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு போய் முடியுது. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ திமுக ஆட்சி வந்து உலகத்தில் இதுவரைக்கும் காணாத மோசமான ஆட்சி இல்லை. லெட் மீ ரிப்பீட், திமுக ஆட்சி இதுவரைக்கும் வரலாறு காணாத மோசமான ஆட்சி இல்லை. என்ன முக்கியமான பிரச்சனைன்னா, முன்னர் எது எதெல்லாம் தயங்கி பயந்து கூச்சத்தோடு செய்யப்பட்டதோ அதெல்லாம் இப்போது துணிந்து வெளிப்படையாக பகிரங்கமாக செய்யப்படுது. இவ்வளவுதான் பிரச்சனை. முன்னாடியும் தண்ணி அடிச்சுட்டு இருந்தான் எல்லாரும். கட்சி கூட்டத்துக்கு போனால் தண்ணி அடிப்பான், உண்ணாவிரத்தில் இருந்தால் சாப்பிடுவான், உண்ணாவிரத்துக்கு போகும்போது தண்ணி அடிச்சுப்பான். அதெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு நாங்கள்லாம் தினமலரில் வேலை பார்க்கும்போது பக்கத்து டாஸ்மாக் கடையில் போய் கூட்டம் எடுத்து ஃபோட்டோ பாருங்க, அங்கே உண்ணாவிரம் நடக்கும், இங்கே டாஸ்மாக் கடையில் கூட்டம் சேல்ஸ்னு போடுவோம். மறைஞ்சு நடந்துருது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடக்குது. திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் சாப்பாடு, பிரியாணி, சரக்கு பகிரங்கமாக, எந்த ஒளிச்சு மறைச்சலாம் இல்லாமல் அவங்க பசங்களை நீ 4-5 ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்களுக்கே அதை தாங்க முடியல. இப்படி ஒளிச்சு மறைச்சு நடந்த விஷயம். அதுதான் வந்து ஆபாசமான பேச்சு பேசாதல. கரகாட்டங்களில், ஒயிலாட்டங்களில், மயிலாட்டங்களில், ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும், போக வைக்கும். அது வேற விதமான விஷயம் வச்சுக்கோங்க. அதை இவர்கள் அப்படியே பகிரங்கமாக கொண்டு போய் ஒரு அமைச்சரே பேசுகிறாருங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். செந்தில் பாலாஜி இதுதான் ஊழலுக்கு இப்போ என்னங்க காசை திருப்பி கொடுத்துட்டோம்ல, உங்களுக்கு ஊழல் செய்யலைங்கிற காலம் போய் அதான் காசை திருப்பி கொடுத்துட்டோம்ல அப்படி அந்த அளவுக்கு வந்து பகிரங்கமாக போனதுதான் முக்கியம். அந்த டாஸ்மாகில் என்ன பிரச்சனை? எல்லாரும் குடிச்சாங்க. டாஸ்மாக் என்னது? காவல்துறை டாஸ்மாகில் குடிப்பவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு. அரசு ஆண்டுதோறும் அதோட வருமானத்தை நம்பி 48,000 கோடி இந்த வருஷம் பட்ஜெட்டில் முடிச்சிருக்காங்க. 48,000 கோடி ரூபாய் லிக்விடா அரசுக்கு மட்டும் வரி மூலமாக வருமானம். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தனி வருமானம், மதுபான விற்பனை உற்பத்தி நிறுவனங்கள் தனி வருமானம். அப்போ எத்தனை ஆயிரம் கோடி அங்கே பொழுது பாருங்க. மாசத்துக்கு 5,000 கோடி, மாசத்துக்கு 5,000 கோடி. ஜஸ்ட் இமேஜின். அப்போ இவ்வளோ பெரிய துயரத்தை கொண்டு போய் தள்ளுறது திரு பொன்முடி அவர்கள் வந்து உள்ளே இருந்த திராவிட மாடல் சொல்கிறாங்கல்ல, திராவிடர் அது என்னது, எதை செய்யும் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக ஆக்கிட்டேன். அவர் அது வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறது. ஏதோ ஒரு நாள் அப்படின்னா எனக்கு டங் ஸ்லிப்பாகும், உங்களுக்கு டங் ஸ்லிப்பாகும். புரியுங்களா? நம்ம ஒன்று பேசுகிறோம், டக்குன்னு ஒரு வார்த்தை மிஸ் ஆகும். அதில் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. இது டங் ஸ்லிப்பே கிடையாது. நிறுத்தி தெளிவாக புரியுதான்னு கேட்டு புரியலன்னு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி 4 பேர் எக்ஸ்பிரஷன் அவ்வளோ நிதானமாக சொல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டத்திலே முழுக்க அப்படி தான் நடந்துச்சு. பெண்கள்லாம் இருக்காங்க. இல்லை அவர் பேசுனது மட்டும் இல்லை, மற்ற பேச்சாளரும் அப்படி தான் பேசுகிறாங்க. அந்த கூட்டமே அப்படி தான் நடக்குது. அப்போ எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாமல் செய்வது தான் இவருடைய வேலையாக இருக்குது. அது பகிரங்கமாக அம்பலமாயிருச்சு. இவ்வளோதான். நிறைய நாட்டில் கொலைகள் நடக்கும், சரிங்களா? உடுமலை சங்கர் கொலை ஏன் பெருசாயிருச்சு அப்படின்னா, உடுமலை சங்கர் கொலையோடைய வீடியோ ஃபுட்டேஜ் சிக்கிருச்சு. அப்போ அந்த கொலையை கண்ணால் பார்க்குற மனிதர்களுக்கு அது பதறுது. அதற்கு முன்னாடி 100 கொலை நடந்துருச்சு, அதுக்கு பின்னாடி 100 கொலை நடந்துருச்சு, சரிங்களா? அதுபோல் இவர் வீடியோவில் சிக்கிருச்சு, அது பயங்கரமாக வந்துருச்சு. வீடியோவில் சிக்காமலே இவர்கள் இதுதான் பேசுகிறார்கள். KS அழகிரி அவர்கள் சொன்னது உண்மை. இவங்க எப்பயுமே அப்படி தான் பேசுகிறாங்க. அது யாரும் நம்ப தேரல. சும்மா இருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க சொல்ல. இப்போ பகிரங்கமாக கேமராவில் வந்து ஓப்பனாக அந்த வெளியானவொடனே ஆஹா அப்படியா அப்படின்னு போய் நிற்குது. அப்போ இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அந்த கட்சியில் இருக்கிறவங்களே ஜீரணிக்க முடியாமல் போனதுனால நான் ஏற்கனவே சொன்னல வேற வழி இல்லாமல் நடந்த விஷயம் தான் திரு பொன்முடி நடந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அப்படின்றது முழுக்க நீதிமன்றத்தால் நிகழ்ந்தது தான். ஏன்னா அவங்க நீதிமன்றத்தில் தெளிவாக நான் அமைச்சராக இருக்கேன், என்னால் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அமைச்சராக இல்லாட்டாலும் பண்ண முடியுங்கிற வேற விஷயம். இவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி வரைக்கும் திரு அசோக் அவருடைய சகோதரர் ஆஜராகவே இல்லையே, வரவே இல்லையே. இப்போ எப்படி வெளியே வந்தார் திரு அசோக்? எப்படி ஈடி போனார்? 1.5 வருஷமா அவர் பிடிக்க முடியலையே. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா ஈடியால் பிடிக்கவே முடியாதுன்னு? அப்போ நினைக்கிறீங்களா இங்கே இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது வந்து நடந்திருக்கும் அப்படின்னு? அவ்வளோ அவருன்னு சதாம் ஹுசேனா, ஒசாமா பின் லாடனா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு இங்கே தானே இருந்தார். அவர் எந்த வெளிநாட்டுக்கும் போல, எந்த இங்கே தான் இருந்தார். அப்போ எப்படி இருந்தார்? அப்போ இவர்கள் நினைச்சாருன்னா செந்தில் பாலாஜியாவது வந்து இன்னைக்கு எம்எல்ஏ, அவருடைய சகோதரர் எம்எல்ஏ கூட இல்லையே, ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் கூட இல்லையே, மெம்பராக மட்டும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் கூட இல்லையே. சரி, ஜாஃபர் சாதிக் வந்து போதைப்பொருள் கடத்தல் உள்ள அவர் என்ன எம்பியா மந்திரியா? ஸோ ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும், ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும், ஒரு எம்பியாக இருக்கணும், மந்திரியாக இருக்கணும் அவசியமே இல்லை. செந்தில் பாலாஜி சொன்னார்னா இன்னைக்கு எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தானே சார், ஃபோனை வைங்கன்னு சொல்லுவீங்களா என்ன நீங்கள்? செந்தில் பாலாஜி அவருடைய வீரியம், அவருடைய வேல்யூ, அவருடைய பவர் வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டிங், வெதர் இஸ் பீன் மினிஸ்டர் ஆர் நாட், வெதர் இஸ் பீன் பிரிசன் ஆர் நாட். அதுதான் திரு செந்தில் பாலாஜியுடைய வீரியம். இப்போ அவர் இவ்வளோ வருஷம் அவர் என்ன சம்பாதிச்சிருக்காருன்னா, செந்தில் பாலாஜி அப்படின்னு ஃபோன் பண்ணான்னா எந்த செந்தில் பாலாஜிங்கன்னு யாரும் கேட்க முடியாது. அதுக்கு ஒரே வேல்யூ தான். அவர் ஜெயிலில் இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும் ஒரே வேல்யூ தான். ஆனால் மந்திரியாகவும் ஆயிட்டு என்னப்பா நீங்கள், அதாவது வந்து என்னென்ன, அது நீதிமன்றத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி. இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தார், அவர் தான் அந்த கட்சியுடைய தலைவர். அவர் சொல்கிற ஒரு லேடி தான் வந்து அதிதி தான் வந்து சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டராக ஏமா நீ தான்மா சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்லக்கூடியவருக்கு சீஃப் மினிஸ்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதா? ஆனால் அட்லீஸ்ட் டெக்னிக்கலாக
ஹீ இஸ் நாட் த சீஃப் மினிஸ்டர், அவரை பார்த்தா வணக்க வைக்க வேண்டியது இல்லைங்கிற ஒரு நிலைமை இல்லை. இவ்வளவுக்கு தான் அவங்க விரும்புறாங்க. அதையும் பண்ண மாட்டேன் நான் அமைச்சர் ஆகிடுவேன். என்னங்க அர்த்தம்? நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து ஜாமீன் வாங்கிட்டு ஜாமீன் வாங்கின 2ஆம் நாள் நீங்க அமைச்சராகிறீங்க, உங்களுக்கா ஒரு அமைச்சரவையே வந்து காத்திருக்குது அப்படின்னு என்னங்க அர்த்தம் அப்படின்னு நீதிமன்றம் என்னங்க எங்களை நீங்க வச்சு காமெடி பண்றீங்கன்னு நினைக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க? நான் ஐ எம் நாட் எ மினிஸ்டர், ஐ கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் த கவர்மெண்ட், ஐ கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் த விட்னஸஸ் சொல்றீங்க. போய் மறுநாள் வேண்டிய. ஆனால் நீதிமன்றத்துக்கு தெரியும், திரு செந்தில் பாலாஜிக்கு தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் மந்திரியா இல்லாட்டாலும் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஹீ இஸ் தட் மச் கேப்பபிள் அண்ட் பவர்ஃபுல். அப்போ ஆனால் நீதிமன்றம் நினைக்குது அட்லீஸ்ட் அப்போ கடுமையாக வாங்கி நீதிமன்றம் வந்து எய்தர் ஜாமீன் ஆர் மினிஸ்ட்ரி அதில் ஏதாவது ஒன்று முடிவெடுங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். திரு கபில் சிபல் இன்னொரு வார்த்தையில பிட்ட போட்டு பார்த்தார். சார் இன்னும் 1 வருஷம் தான் சார் இருக்கு, மொத்தம் முடிஞ்சிடும் சார், இன்னும் 10 மாதம் தான் சார், அமைச்சரவே முடிஞ்சிடும் சார். அவருக்கு என்ன கோபமோ திமுக மேலே எனக்கு தெரியல. அவர் அமைக்க பிறகு திமுக வந்து இதுக்கு பிறகு ஆட்சியில் தொடரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு சார் மினிஸ்ட்ரியே முடிய போகுது சார், ஆய்காலமே முடிய போகுது சார் அப்படின்றார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்க வார்த்தையை சொல்றேன், இந்த அமைச்சரவை பதவி காலமே முடிய போது 1 வருஷம். அப்போ இந்த திரும்பி தொடராதுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்போ வந்து இவங்க எல்லாருமே நீதிமன்றம் கண்டிச்சு இப்போ நான் ஏதாவது ஆர்டர் போடவா அப்படின்னு கேட்டப்பறம் தான் அது. அப்போ இந்த ரெண்டுமே அதே தான் திரு பொன்முடி கேஸ் இருந்துச்சு. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெளிவாக சொன்னார், நீங்களா ஏதாவது கேஸ் போறீங்களா? மதுரை ஹைகோர்ட்டில் காவல்துறை ரொம்ப ஆச்சரியமா, ஜெய்ஹிந்த்புரம் காவல்துறையான்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமா நாங்கள் விசாரிச்சோங்க, கேஸில் ஒன்றும் பிரைம் ஆஃபீஸில் மூடிட்டோங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நாங்கள் இதில் கம்ப்ளைண்ட் இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க எனக்கு புரியவே இல்லை. இது வந்து டெக்னிக்கலாக நிற்குது நிற்காம போது அப்புறம் சரிங்களா. ஜெயலலிதா மேலே 13 வழக்கு போடப்பட்டது, ஒரு வழக்கு தவிர மற்ற எந்த வழக்கு நிற்கல சரிங்களா. நல்ல கேஸ் எல்லாம் நிறைய டான்சி கேஸ் நல்ல கேஸ், பிளசன்ட் ஸ்டே ஹோட்டலுக்கு நல்ல கேஸ் 4-5 இருக்கு. ஆனால் எல்லாம் போயிருச்சு, ஒன்று தான் தங்குச்சு. ஆனால் கேஸ் போட்டாங்களா 13 தானே போட்டாங்க, ஒன்று தான். அப்போ நீங்கள் கேஸ் போடுங்க, நீதிமன்றம் ஒன்று மேலே விடுவிட்டோம். திரு சிவி சண்முகம் அவதூறாக பேசியிருக்கிறாரு, அதை வந்து கடுமையாக நீதிமன்றம் கண்டிச்சது. ஆனால் வந்து தண்டனை கொடுக்கல. ஏங்க ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. உங்களெல்லாம் தெரிய வேண்டாமாங்க, நீங்களாம் மூத்த அரசியல்வாதிகள் அதை மாதிரி சொல்லிட்டு போட்டு பொன்முடி மேலே ஒரு கேஸை போடுங்க. கேஸே போட மாட்டேன்றாங்க. அப்போ நீதிமன்றம் உள்ள தலையிட்டு தான் எல்லா பக்கம் இன்னும் 4 அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்கள் இந்த 2 வரை முடியும், இந்த 2க்கு வந்து நெருக்கடி புரியுங்களா. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் கேஸ் போட சோமோட்டோ எடுக்குவா அப்படின்ட்டார். அதனால அந்த பக்கம் அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்போ 2 பக்கமும் நீதிமன்றத்தை கழுத்து நெரிக்க போய் இந்த முடிவு எடுத்துருக்காங்க. இன்னும் பல மந்திரிகள் இருக்காங்கிறது எல்லாருக்கும் கண்கூடு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான இந்த ஜாமீன் மனு அதில் வந்து இன்னைக்கு வந்து இடி நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா சார்? இது வந்து இன்னும் நிபந்தனைகளை எல்லாம் போடணும் அவர் மேலே அப்படின்றதெல்லாம் வலியுறுத்தியிருந்தாங்க. ஆனாலுமே வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் எந்த பதவியிலையும் அவரை நீட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து செந்தில் பாலாஜிக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு பார்க்குறேன். ஆர்டராக நான் போட விரும்பலங்கிறா இவங்க தானே கேட்டாங்க, நீதிமன்றம் தானே கேட்டுச்சு. ஆர்டராக அவங்க போட மாட்டாங்க, அவ்வளோதான். ஆர்டராக வேணா வந்து ஒருத்தர் அமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாதுன்னு ஆக்சுவலாக டெக்னிக்கல் ஆர்டர் போட முடியாது, ஜாமீன் ரத்து பண்ணுறது பண்ண முடியும். நீதிமன்றத்துக்கு என்ன அதிகார வரம்பு இருக்குன்னு, நீங்கள் ரிசைன் பண்ணுங்க, ஐ எம் டெர்மினேட்டிங் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து சீஃப் மினிஸ்டருடைய புர்ராகேட்டின்னு பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தை. அது முதலமைச்சருடைய முழு உரிமை, கேபினெட்டில் யார் இருக்குன்னு அவர் உரிமை. இவங்களுக்கு படவே முடியாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே தண்டிக்கப்பட்டவங்க, 24 மாதம் மேலே தண்டிக்கப்பட்டவங்க தான் ஆட்டோமேட்டிக்காக பதவி லேப்ஸ் ஆகும். மற்ற யாருக்கும் எந்த அதிகாரம் முடியாது, அவர் இருக்க முடியாது. அவர் வந்து 1 வருஷம் தண்டனை பெற்றிருந்தால் கூட அது வந்து ஜாமீன் அப்பீல் விட அவர் இருக்க முடியும். இதுதான் சட்டம். அப்ப நீதிமன்றம் பதவி விலகுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நீதிமன்றம் என்ன செய்ய முடியும், ஜாமீன் ரத்து பண்றேன்னு சொல்லிட முடியும். ஏன்னா ஜாமீன் கொடுத்தது நீதிமன்றம், அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு. அப்போ ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னாங்க. இப்போ வந்து அவர் இன்னைக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து அந்த அவர் இன்னைக்கு மினிஸ்டர் இல்லைன்னு பர்பஸ் சால்வ் ரைட்டு, நம்ம பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பேசாமல் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இன்னுமே நிறைய திமுக அமைச்சர்கள் மேல வந்து வழக்குகள் பாய தயாரா இருக்கு, ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்றது. வழக்குகள் பாய தயாரா, வழக்குகள் ஏற்கனவே இருக்கு. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. லாஸ்ட் எந்த மினிஸ்டர் மேல எஃப்ஐஆர் வரும் டிஎம்கே கவர்மெண்ட்ல? லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒரு 2021 மேக்கு பிறகு எந்த இருப்பு அமைச்சர் சிட்டிங் மினிஸ்டர் மீதும் ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. எல்லாமே முன்னாடி இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி மேலேயே தமிழக முதலமைச்சர் பட்டியலிட்ட குற்றச்சாட்டுகள் எவ்வளவு புரியல. யாருமே புது கேஸ் கிடையாது, எல்லாமே பழைய கேஸ்ல மாறி மாறி. சொத்து வழக்கு இருக்கட்டும், திரு கே ராமச்சந்திரன் இருக்கட்டும், இதே பொன்முடி அவர்கள் இருக்கட்டும், துரைமுருகன் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், அவங்க எல்லா கேஸும் பழைய கேஸ். 2021 பிறகு எந்த கேஸ்? பழைய கேஸ்லயே அவதான் நீதிமன்றம் கேட்டு. என்னங்க நீங்க ஆச்சரியமா இருக்குது, நீங்க அமைச்சரா இருந்தா ஒரு டிசிஷன் எடுப்பீங்க, அமைச்சரா இல்லைன்னு ஒரு இது கோர்ட்டா வேற எதுவும் நடக்கா கேட்குறாங்க. புரியுங்களா? ஏடிஎம்கே ரூலிங் வந்தா இவங்க மேல போறாங்க கேஸ், டிஎம்கே ரூலிங் வந்தா அவங்க மேல போறாங்க, ஏடிஎம்கே ரூலிங் வந்தா அவங்க வித்ட்ரா பண்றாங்க, டிஎம்கே ரூலிங் வந்தா இவங்க. என்னங்க காமெடியா நடக்குன்னு கோர்ட் கேட்ட அப்புறம் தான் இப்ப திருப்பி 6 மாசத்துல விசாரணை பண்ணிச்சாங்க. இது மாதிரி தான் திரு தங்கம் தரசுக்கு, திரு கே ராதாகிருஷ்ணனுக்கு, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு, ராஜா அத்தனை பெருமக்களுக்கு இருக்கு.
ஒருத்தர் பாக்கி இல்லாம. அப்போ பதில் சொல்றாங்க எல்லாருமே நான் சொன்ன கேஸுக்கு இல்லாமல் தமிழ்நாட்டில் கிடைக்கலையா? உங்கள் எம்எல்ஏக்கள் ஆள் இல்லையான்னு கேட்கு. நான் சொல்ல நீங்கள் வந்து ஏடிஎம்கேல ஆக்க போறீங்க, காங்கிரஸில் ஆக்க போறீங்க, கூட்டணி அமைச்சர், ஆனால் ஒன்றுமே பேசலையே. ஆனால் உங்கள் அமைச்சர் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொன்னார், என்னால் தூங்கி எந்திரிச்சா காலைல பேப்பர் பார்த்தா இவங்களால ஒரே டென்ஷனு, யார் என்ன பேசியிருப்பாங்களோ, யார் எந்த பஞ்சாயத்து ஓட்டிருப்பாங்களோ சொன்னார் தானே. அப்போ இப்போ ரெஸ்ட் ஆஃபீஸ் டெனரில் நல்ல அமைச்சர் பெருமக்களை கொண்டு போடுறதுக்குன்னு இருக்கு. இந்த பஞ்சாயத்து 234 பேர்ல அவங்க கட்சியில் கூடிய 135 பேர்ல ஒருத்தர் கூட சுத்தமா இல்லையா? வித் நோ எஃப்ஐஆர், நோ காம்ப்ளிகேஷன்ஸ், நோ சேலஞ்சிங். அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். அப்போ அங்கே நாளைக்கு ஒரு கணக்கு வரும்ல, கிளீனாக இருந்தால் தான் இந்த கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆக முடியும். எல்லார் மேலேயும் வழக்கு. நான் சொல்ல இது எல்லாமே கடந்த காலத்தில் போடப்பட்ட வழக்கு. இன்னும் சொல்ல போனால் அதிமுக அன்னைக்கு இருந்தவங்க போடப்பட்ட வழக்கு. இன்னைக்கு திமுக வந்திருக்கிறாங்க சரிங்களா? திரு ராஜகண்ணப்பனோ, திரு அனிதா ராதாகிருஷ்ணனோ, திரு சேகர் பாபுவோ, மற்ற பெருமக்களோ எல்லாரும் எங்க இருந்தாங்க? இன்னைக்கு அவங்க மாறி இருக்காங்க. அவங்க அப்ப அன்னைக்கு எங்க இருந்த போது போடுவது இதே திமுக போட்ட வழக்கு தான். திரு செந்தில் பாலாஜிக்கான ஆர்ஜின் கேஸ் டிஎம்கே போட்டது. இல்லை, இப்போ மற்ற அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது சார், இது டிஎம்கேக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் சார்? அவர்கள் வந்து நியாயப்படுத்த பழகிட்டாங்க. அதான் ஒரு பெரிய துயரம். அவர்களுக்கு ப்ரெஷர் வராது. நீதிமன்றம் ஒரு சாட்டை சுழற்றினாலே தவிர அவர்கள் ப்ரெஷருக்கு ஆளாக மாட்டாங்க. திரு செந்தில் பாலாஜியோ திரு பொன்முடியோ பதவி விலகி இருக்க மாட்டார்கள். நீதிமன்றம் ஒரு நெருக்கடி கொடுக்கும் போது தான் தர்ம சங்கடத்தில் முதலமைச்சர் முடிவெடுக்கிறார். அப்படி புகாருக்குள்ளாக பார்த்தா எல்லாருமே புகாருக்குள்ளாக இருக்கிறாங்க. யார் புகாருக்குள்ளாகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, யார் மேலதான் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு போவாங்க, யார் தான் சுத்தம் அப்படின்னு போவாங்க. அதுதான் திமுகவுடைய பெரும் பலம். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஆமாங்க அப்படிதாங்க, என்னங்க ப்ராப்ளம்? ஏங்க நீங்க ஊழல் செஞ்சிருக்கீங்க, அவங்கெல்லாம் ஒழுக்கமா? நான் ஊழல் செய்யலைன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா? நீங்க ஊழல்வாதி தானங்க அப்படின்னா நான் யாரை பார்த்துங்க சொன்னீங்க, நான் ஊழல்வாதி கிடையாதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க மட்டும் ஒழுக்கமா அப்படிம்பாங்க. புரியுங்களா? இது 2G கேஸ்ல இருந்து திரு கலைஞர் அவர்களுடைய அறிக்கையிலே நீங்க எடுத்து பார்க்கலாம். இதை ஆராசா தனியாக செய்திருக்க முடியுமான்றார். கூடாய் நட்பு எங்களுக்கு கேடாய் முடிந்ததுன்றார். இந்த வார்த்தையை பூரா பயன்படுத்தினவர் அமரர் கலைஞர். அப்ப செய்யலை அப்படிங்கிறது இல்லை, நான் மட்டுமா செஞ்சேன், நீங்களாம் செய்ய இப்படி. அப்ப இவர்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க அமைச்சர் பெருமக்கள் யார் மேல சுத்தம் சொன்ன திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பேர்ல ஒரு ஆடியோ ஒலி வந்துச்சுல, எல்லாரையுமே எல்லார் மேலேயுமே பரஸ்பரம் வச்சிருக்கிறாங்க. அவர் அப்புறம் கூட சொன்னாங்க, யார் சக்தி வச்சிருக்கிறாரோ, யார் நிதி வச்சிருக்கிறாரோ, யார்கிட்ட திறன் இருக்குதோ அவங்க யார்கிட்ட அதிகாரமோ அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்றார்ல சட்டசபையிலேயே. அப்ப இது வந்து உள்ளேயே இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது. அவர்கள் வந்து இந்த நெருக்கடினால முடிவெடுத்தார்களே தவிர புகார்னால முடிவெடுக்கல. புகார் வந்து எல்லாருமே இருக்கும். 4 கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் பெருமைன்னு நினைக்கிறாங்க. அவங்க அதை நியாயப்படுத்த கிளம்பிட்டாங்க. என் மேல அப்பழுக்கற்ற காதித்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அத்தனை பேருமே வச்சுக்கோங்க, ஒருத்தர் பாக்கி கிடையாது. எல்லாருமே புகார்ல இருக்காங்க, எல்லாம் ஆமா ஆமான்னு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அதனால திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. ஒரு நெருக்கடி கிடையாது. பொலிட்டிக்கலா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன், பகிரங்கமா பீர் கொடுக்குறாங்க சார். திமுக காரங்க மட்டும் தான் குடிக்கிறாங்களா? ஏடிஎம்கே காரங்க குடிச்சது இல்லையா? பிஜேபி காரங்க குடிச்சது இல்லையா? பாமக விடுதலை குடி எல்லாருமே குடிப்பாங்க. அவரவர் வீட்டுக்கு போயிட்டு போற வழியில கார்ல ஒளிஞ்சுட்டு குடிப்பாங்க. சரிங்களா? கரை வெட்டி தெரிஞ்ச கூட வெளிநாடு கட்சி விழாவில் கொடுக்குறாங்கல்ல. இதுதான் திமுகவுக்கு மற்ற கட்சிக்கு வித்தியாசம். நாங்கள் எல்லோரும் மறைந்து செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் பகிரங்கமாக செய்வோம். அதன் மூலமாக அதை நியாயப்படுத்துவோம். நாளைக்கு எல்லோருக்கும் அதற்கான துணிச்சல் கொடுப்போம். எல்லோரும் செய்வார்கள். எங்கள் மீது யாரும் குற்றம் சொல்ல முடியாது. நான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நான் தப்பான ஆள். நீங்க எல்லாருமே ஓட்டுக்கு பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாருமே தப்பான ஆள். நீங்க தப்பான ஆள்கிட்ட போய் என்ன எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? முடிஞ்சு வச்சா எல்லோருக்கும் ஓட்டு போனோம். இந்தியாவிலே எங்கேயும் ஓட்டு போனோம் இவ்வளோ கிடையாதுங்க. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. மக்கள் இன்னைக்கு சட்டையை பிடிச்சி காசு கேட்குறோம். இதை மக்களை கரெக்ட் பண்ற வேலை தான் நடந்துக்கிட்டு. நான் கரெக்ட்னா தானே பிரச்சனை. ஒன்னே கரெக்ட் பண்ணிட்டேன்னு எப்படி கேள்வி வைப்ப? எல்லாரும் கரெக்ட் பண்ணிடுறேன், ஆல் ப்ராப்ளம் சால்வ். இதுதான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராகிறார், இன்னைக்கு பொறுப்பேற்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த அமைச்சரவை மாற்றம் அதை எப்படி பார்க்க? மாற்றத்தில் பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இல்லைங்க. ஏற்கனவே பார்த்துருந்த ரகுபதி பார்க்குறாரு. அப்புறம் வந்து திருப்பி வந்து இவங்க சின்ன மாற்றிக்கிறாங்க. பால்வளம் அவர் கொடுக்குறாங்க, வனம் அவர் கொடுக்குறாங்க. மனோ தங்கராஜுடைய இண்டக்ஷன் தான் வந்து முக்கியமான விஷயம். எதனால் அவர் நீக்கப்பட்டார், எதனால் சேர்க்கப்பட்டார்? அவருக்கும் ஒரு முக்கியமான திமுக புள்ளிக்கும் மனத்தாங்கல் ஓடிட்டு இருக்கு. அவரை பகிரங்கமாக எதிர்க்க ஆரம்பிச்சார். அதில் ஓரளவுக்கு வந்து அவருடைய தொகுதி நலனும் சேர்ந்துருக்கு. ஓரளவு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஓரளவு தொகுதி நலனும் சேர்ந்துருக்குது. அதில் எடுத்து பேசினாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவர் ஒரு முக்கியமான பிரமுகர், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பஞ்சாயத்து கூட்டினார். அவங்களுக்கு கசமசாச்சு வெளியே வந்துட்டாங்க, திரும்ப இப்போ வந்துட்டார். அப்போ இவர் கை ஓங்கு தான் பார்க்கணும். நமக்கு வந்து இப்போ மனோ தங்கராஜ் ஏன் நீக்கப்பட்டார்? மனோ தங்கராஜ் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பிஜேபி உட்பட வந்து இறங்கி அடித்து விமர்சனம் பண்ணக்கூடிய அவருடைய சமூக வலைத்தள பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு வந்து இப்படிலாம் பேசலாமான் இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆச்சாரிய பெருமக்களை ஆதீனங்களை விழுந்து கும்பிட்டதை இருக்கா போயிருச்சான்னு கேட்டவர்.
சாஷ்டாங்கமாக 8 அங்கங்களும் படும்படியாக விழுந்து கும்பிட்டவரை, அது நம்முடைய பாரத பண்பாடு வழக்கம், பெரியவர்கள் பார்த்து கும்பிட்றது. அப்படி ஒரு பாரத பிரதமர் கும்பிட்டது வந்து இருக்கா போயிருச்சான்னு கேட்டவர். அந்த மாதிரியான விமர்சனம் தொடர்ந்து பிறகும் கூட நிறைய இருந்துச்சு. அவர் வந்து எதுக்காக நீக்கப்பட்டாரு? ஏடிஎம்கேல யாராவது சொன்னாங்களா? பிஜேபின்னு சொன்னாங்களா? எதுக்காக சேர்க்கப்பட்டாரு? அவங்க புகார் வாபஸ் ஆகிச்சா? அவர்கள் உள்கட்சி பிரச்சனையினால வெளியே போனாரு. உள்கட்சி பிரச்சனையில் ஏதோ சமாளிச்சாங்க, இல்லாட்டி இவர் கை ஓங்கி திரும்ப வந்துருக்காரு. இப்போ உள்கட்சி பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவில் இருக்கா சார்? ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில நீங்களும் சொன்னீங்க, இப்போ பிடிஆர் அவர்கள் பேசியிருந்தது அப்படின்றது, அது உட்கட்சி பிரச்சனையே சவாலா இருக்கும், இல்ல அது சமாளிக்க முடியாதா? உள்கட்சி பிரச்சனை இருக்குது, ஆனா சவால் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வேற வேற தொகுதி. ஒரு பேச்சுக்கு நான் சும்மானது சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், திரு செல்லூர் ராஜுக்கும் திரு ஆர்பி உதயகுமாருக்கும் ஆகாது, ராஜன் செல்லப்பாக்கு ஆகாது அப்படின்னு மூணு பேர் துணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற கட்சின்னு சொன்னா புரியும். அதே மாதிரி தான் திமுக ஆகாதுன்னு அதுல வந்து அவங்கவங்க எதிர வேலை பார்க்க முடியாது. அவங்கவங்களுக்கே வேலை பார்க்கணும். அதனால அவங்களுக்கு வந்து நீ ஒரு அமைச்சரும் நானும் அமைச்சரும் யார் பெரிய ஆள்னு பார்ப்போம் அப்படி ஒரு சண்டை இருக்குமே தவிர, ஊருக்குள்ள யார் பெரிய ஆள் பார்ப்போம்னு இருக்குமே தவிர, இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுத்துறதுல பெருசா பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பதிலுக்கு இவங்களை செய்ய முடியும். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து அமைச்சர் பெருமக்கள்லேயே இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே சிட்டி அமைச்சர்லேயே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. துரைமுருகன் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் போற இடம் பூரா பேசுவார். துரோகிகள் நீங்க பூரா, எதிரியை கூட மன்னிச்சு விட்டுருவேன், நீங்க தான் காட்டி கொடுத்தீங்க, நீங்க தான் அப்படிங்க காட்டி கொடுத்த துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாபா விடுறேன், நாசமா போயிருக்கீங்கன்னு எல்லாமே செய்யறாரு. தொகுதிக்குள்ளேயே கட்சிக்காரங்களை அவர் யாரை சொல்றாருன்னு அவருக்கும் தெரியும், எதிர உட்காந்து கேட்டுக்கிறவங்களும் தெரியும். ஆனா அது வந்து எதிர ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காது. ஒரு ரைவல்ரிங்கிறது வந்து நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறது இருக்குமே தவிர, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போய் வந்து மூர்த்தியை கெடுத்து விடுவாரு, மூர்த்தி வந்து இவரை கெடுத்து விடுவாரு, அப்படி போய் நிற்காது. அது வந்து ரைட்டு, அவங்களுக்கு மூர்த்திக்கு ஒரு ஈகோ ஓடிக்கிட்டே இருக்கும், புரியுங்களா? ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்கும். அது தோக்கடிக்கல போய் நிற்காது. அந்த ஒரு பார்ட்டியை வந்து பாதிக்குமா சொல்ல முடியாது. எலெக்ஷன்ல ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வந்து நம்பர் 1 ப்ராப்ளம். டிஎம்கே கவர்மெண்ட் மேல அதிருப்தி அலை ரொம்ப பெருசா இருக்கு. இந்த 1000 ரூபாய் கொடுத்த பிறகும் இப்ப திரும்ப அறிவிக்கிறாங்க, விடுபட்டவங்கலாம் நீங்க 1000 ரூபாய் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ ஏதாவது காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான கார்ல வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. என் பேர்ல இன்னொரு கார்ல வந்து வாங்கிட்டு போறாங்க. ஏழைக்கு வந்து கிடைக்கல. திரு தமிழன் பிரசன்னா தமிழன் பிரசன்னா பேசின ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு அம்மா சண்டைக்கே போயிருச்சு. என்ன 1000 ரூபாய் கொடுத்தாரு? அவர்கள் கூட்டு வந்த கூட்டம், புரியுங்களா? ஸோ வந்து பிஜேபிக்காரன் உள்ள உரிமை பண்ணிட்டான், ஏடிஎம்காரன் உள்ள உரிமை பண்ணிட்டான், அவர்கள் கூட்டு வந்த கூட்டம். அவங்களுக்கு தான் வந்து நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள தெரிஞ்சவங்க தான். அந்த அம்மா வரிக்கு வரி சண்டை போடுது, என்னத்துக்காவது இந்த 1000 ரூபா அப்படின்ட்டு. அப்போ வாங்கினவர்களுக்கும் நிறைவில்லை, வாங்காதவர்களுக்கு கடும் அதிருப்தி. அது பிரயோஜனம்னா மாதம் 1300 கோடி ரூபா வந்து எல்லாதான் போய் நிற்கிது. 10 பைசா பிரயோஜனம், அவர்களுக்கு ஓட்டாக கூட மாறல. புரியுங்களா? அந்த ஆன்டிங்கன்ஸ் பாருங்க, அந்த ஆன்டிங்கன்ஸ் பெருசாக இருக்கும்போது இந்த எம்எல்ஏக்கள் மேலேயும் அந்த அதிருப்தி இருக்கும். என்னுடைய லோக்கல் எம்எல்ஏ சரியில்லை அப்படின்னு இருக்கும். மந்திரிகள் மேலேயும் இண்டிபெண்டா இருக்கும். பார்ட்டியா ஆஸ் ஹோல் கவர்மெண்டா ஒன்று, இண்டிவிஜுவலா சில எம்எல்ஏக்கள் மேல இருக்கும், இண்டிவிஜுவலா சில மினிஸ்டர்ஸ் மேல இருக்கும். ஜெயலலிதா என்ன பண்ணிடுவாங்க பியூட்டிஃபுல்லா அப்படின்னா, நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் கெட்ட பேர் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட்டை காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த அதிருப்தி வந்து ஓரளவு மட்டுப்படும். இப்போ வந்து லோக்கல் எம்எல்ஏ சரியில்லை 4 பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னா வந்து காமிச்சிடுவாங்க, ரைட்டு நல்ல வேலை இவருக்கு மட்டும் சீட் கொடுத்தா தொலைச்சிக்கிட்டுலாம் பார்த்தேன் அப்படின்னா வேற ஆள் போட்டால் திரும்பி அந்த ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ அந்த டிஎம்கேல அந்த பழக்கமும் இல்லை. அவங்க வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அவர்களுக்கே திரும்ப சீட்டு கொடுத்து பழகிட்டாங்க, அல்லது அவர்கள் குடும்பத்துக்கு. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து கட்சிக்கு, ஆட்சிக்கு, எம்எல்ஏக்கு, மினிஸ்டர்ஸுக்குன்னு அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ இவர்களுக்குள்ள கோஆபரேஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா இன்னும் அதிகமாக இருந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த முறையே சிறை சென்ற சமயத்திலேயே ஒரு பெரிய பேச்சு இருந்தது சார். செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இதோட முடியும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. இன்னும் நிறைய பேர் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க? தவறான விஷயங்கள் தண்டிக்கப்படணும், அதுல இருந்து குழப்பம் இல்லை. அதுல வந்து அப்படிதான் நடக்கணும். அது வந்து நீதிமன்றம் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்குது, நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்குது. அவர்களுக்கு காலக்கெடு யார் விதிப்பார்கள்? நீதிமன்றம் தான் கேட்டு. வழக்குகளில் மாறி 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 வாய்தா, அரசு தரப்புலையும் எதிர் தரப்புலையும் அப்பீலு, முறையீடு, ரிவிஷன், கியூரேட்டிவ், அது இதுன்னு போட்டு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலை வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வந்து என்ன கதின்னு யாருக்குமே தெரியாமல் போய் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70% கொலை வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் விடுதலை ஆயிடுறாங்க. ஒரு 30-40% தான் கொலை வழக்கிலே தண்டிக்கப்படுறாங்க. அப்போ 60% கன்விக்ஷன் ரேட் இல்லை அப்படின்னா என்னத்துக்காகும்? கொலை வண்டியை வெளிவந்தெல்லாம் என்னத்துக்காகும்? அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. அப்போ நீதிமன்றங்கள் கடகடன்னு விசாரித்து தண்டனை கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கான ஒரு கேள்வி. அப்படி ஒன்றுமே இல்லையே. சத்தியமூர்த்தின்னு ஒரு மினிஸ்டர் முன்னாடி இருந்தார், 3 வருஷம் தண்டிக்கப்பட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அடுத்த வேலை பார்க்க போயிட்டாரே. ஸோ அவர் தண்டிக்கப்பட்டாலும் லாலு பிரசாத் தண்டிக்கப்பட்டது ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இந்திய கூட்டத்தில் உட்காந்து ஊருக்கு பிரச்சாரம், பெயிலில் இருக்கிறார். அவர் தண்டிக்கப்பட்டு உடம்பு காரணம் காட்டி பெயிலில் வந்து நிற்கிறார். பெயிலில் வந்து நிற்கிறவர் இன்னைக்கு வந்து பூரா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் உடம்புக்கு அவருக்கு என்ன பிரச்சனை?
அப்போ நீதிமன்றங்கள் இதில் கடுமையான நிலைப்பாடு குற்றவாளிகளை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு பண்ணால் தான் நிற்கும். செந்தில் பாலாஜி அவருடைய தனிப்பட்ட கேஸை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு ஸ்ரூடு பொலிட்டீஷியன் ஐ ஹவ் எவர் சீன். அவரை மாதிரி ஒரு சூதனம், ஒரு சூட்சுமம், ஒரு விவரம், அக்ரெசிவ்னஸ் இதை வந்து நான் இன்னொரு அரசியல்வாதி நான் பார்த்தது இந்த வயசில். பயங்கர அழுத்தம், ரொம்ப டீப்பு, ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறார். அதனால் அவர் மீண்டும் மீண்டும் எவ்வளோக்குள்ள அழுத்தப்படுதோ எழுவார்னு நினைக்கிறேன். தவறு தண்டிக்கப்படணும் எனக்கு செகண்ட் தாட் கிடையாது. பட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் இவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே அவருடைய அரசியல் வாழ்க்கை இதோட அவ்வளவுதான் அப்படின்லாம் அதிகபட்சமாகவே பேசப்பட்டுச்சு சார். கேஸில் நிறைய பிரைமா ஃபேசி இருக்குது. இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்ட வழக்கில் அந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில். சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை எடுத்துட்டு வரி வரியாக திட்டி என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க. வாங்கின காசை திருப்பி கொடுத்தா சரியாக போயிருமா? நான் வந்து ஒரு பொருளை திருட்டேன், நீங்கள் பிடிச்சிட்டிங்க, சரிப்பா அந்த அவன் சொம்பு வச்சுக்க அப்படின்னா விட்டுருவீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? சொம்பு வந்துருச்சுல சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னா அது அப்படிதான் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. இவர்களுடைய அஃபீஷியல் மெயில் ஐடியிலேருந்து போயிருக்கு டிரான்சாக்ஷன், அஃபீஷியல் மெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு. இந்த பேரை வேலைக்கு சேரு. அப்போ என்ன அநியாயம் நடந்திருக்கு? தகுதியானவர்களுக்கு வேலை கிடைக்கல, தகுதி அற்றவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, தகுதியற்றும் பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை கிடைக்கல. 3 விஷயம் நடந்திருக்கு ஒரே விஷயத்தில். புரியுங்களா? நீங்கள் அன்குவாலிஃபைடாக உள்ளே போயிட்டீங்க, குவாலிஃபைடானா வெளியே நிற்கிறான், அன்குவாலிஃபைடு காசு கொடுத்துட்டான் கிடைக்கல. இது 3 விஷயம் நடந்திருக்கு இந்த ஒரு ப்ராசஸில். அது எவ்வளோ பெரிய. அப்போ இவர்கள்லாம் போக்குவரத்து ஊழியர்களாக வந்தாங்கன்னா போக்குவரத்து கழகம் எப்படி நடக்கும்? அவன் நான் 5 லட்ச ரூபா காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவன் 5 லட்ச ரூபா எடுக்கணும் பண்ண மாட்டான். இயல்பான அவனுக்கு சம்பளம் போக சம்பளம் சரின்னு சொல்லுவானா? சம்பளம் போக அந்த 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் சும்மா நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதை அப்போ எவ்வளோ பெரிய ஊழலை நியாயப்படுத்தக்கூடிய முறைப்படுத்தக்கூடிய வேலையாக இருந்திருக்கு. எனக்கு அந்த கேஸில் பெரிய பிரைமா ஃபேசி இருக்கா தெரியுது. அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நான் ஆர்டர் போட்டப்போ அந்த கேஸை நான் டீட்டெயிலாக பார்த்தேன். நான் இந்த கேஸில் வந்து ரொம்ப பெரிய லாக் இருக்குது. அவர் மேலே மட்டும் இல்லை, திமுக முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அது இன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் மேலே போடப்பட்டதுலேயே அப்படி ரொம்ப பிரைமா ஃபேசி இருந்துச்சாங்க. அதுதான் வந்து திரு கே சாருக்கு, அதுதான் திரு துரைமுருகனுக்கு, அதான் திரு ஐப்பரிசாமிக்கு, இன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கு தொடர்ந்து அதுதான் வந்து நிற்குது. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுதான் இதில் பிரைமா ஃபேசி இருக்குன்னு தெரிஞ்சுதான் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ திருப்பி ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. எனக்கு அதில் வந்து பிரைமா ஃபேசி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த கிரவுண்டெல்லாம் வச்சு தான் சார் பேசும்போது ஆக்சுவலாக அதே தான் அந்த மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடியும் அப்படின்லாம் அப்படி நம்ம நிறைய சொல்ல பேர் முடியுமா? யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு வந்து ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடியல. அவர் சிறைக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் கூட அப்படி இருந்துச்சு. அதனால வந்து நம்ம வந்து ஒருத்தரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. சசிகலா அவர்கள் போல பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய அரசியல்வாதிகள் வேற மாதிரி, களத்துலேருந்து வரையக்கூடிய வேற. இப்போ திமுகவுடைய கையில் தான் இது இருக்குது. புரியுங்களா? திமுக வந்து அவரை கைவிட்டுருச்சு, நமக்கு வேண்டாம்ப்பா இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நினச்சிட்டாங்கன்னா சிக்கல். பட் நான் அந்த ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரக்கூடிய நிலைமையில் கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நீங்கள் எலெக்ஷன் வந்து ரெடி பண்ணுங்க, பழையபடி ஜெயிச்சு கொடுங்க, நீங்கள் எல்லா பக்கமும் ஜெயிச்சு கொடுங்க, 2026 பார்ப்போம், அதுக்குள்ளே பேரெல்லாம் கேஸை முடிக்கிறேன் வழியை பாருங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய கட்சி பணி தொடரும்னு நான் நினைக்கிறேன். கட்சியில் அவர் வந்து திரும்ப ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்தாருன்னா அவருக்கான முக்கியத்துவம் தொடரும். கட்சியில் முக்கியத்துவம் தொடர்ந்தால் அரசியல் முக்கியத்துவமும் தொடரும். ஸோ கட்சி கைவிட்டுச்சுன்னா அது வந்து காணாம போறாரு. ஒரு நிறைய நம்ம வந்து ஆட்கள் பார்த்துருப்போம். நம்ம அது வந்து கட்சி கைவிட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து பெருசாக வேல்யூ இருக்காது. கட்சி கைவிடும்னா தேர்தல் பணியில சிறப்பாக இல்லை அப்படின்னா கைவிடும். அந்த திமுக தோத்து 2026 திமுக தோத்து இவரும் பெருசாக பண்ண முடியாமல், இவருடைய பொறுப்பில் இருந்த தொகுதிகளும் பெருசாக பண்ண முடியாமச்சுன்னா அன்னைக்கு நம்ம வந்து இந்த வழக்கும் ஒரு ஒரு இறுதி கட்டத்தை எட்டி அப்போன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். திமுக ஜெயிச்சிட்டாலோ அதில் இவருடைய பங்களிப்பு ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலோ, இவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய மேற்பார்வையுடைய தொகுதியில் நல்லா வென்றாலோ அவருக்கு அரசியல் முக்கியத்துவம் தொடரும். ஏன்னா டிஎம்கே தலைமை குடும்பம் இஸ் நாட் அன்ஹாப்பி வித் ஹிம். அவர்களுக்கு இவர் மீது இன்னும் அதிருப்தியே கிடையாது. ஆனாடா இப்படி மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு எல்லாம் அவசரம் கொடுக்கப்பா, எல்லாத்தையும் தாம் தூம்னு செய்யறதுப்பா அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, ஐயோ இந்த ஆள் பக்கத்தில் நமக்கு போனால் நமக்கு ஆபத்துப்பான்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் தே ஆர் ஆல் வெரி மச் ஹாப்பி வித் ஹிம். அவரோட தலைமை குடும்பம் வந்து இவர் வந்து நல்லா வச்சிருக்கிறாரு, அவங்கள வந்து நல்லா மதிக்கிறாரு, வேண்டியது செய்கிறாரு, கரெக்டாக கொடுக்க வேண்டியது வர வேண்டியது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக போகிறனால தே ஆர் ஆல் ஹாப்பி வித். இந்த கேள்வியும் கிரவுண்டில் இருக்குன்னு பார்க்குறேன் சார். இப்போ இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது, 26 டிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னா அப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக நான் ரொம்ப யூகம் பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும், சொல்லிட்டேன். அதை திமுக ஜெயிச்சு அதுக்கு இவர் பங்களிப்பும் இருந்தது அப்படின்னா இவருடைய அரசியல் முக்கியத்துவம் தொடரும். திமுக தோற்று அதில் இவர் பங்களிப்பு எதுவும் இல்லாமல் போய் அது பூஜ்ஜியமாகி போயிருந்துச்சு அப்படின்னா இவருக்கான முக்கியத்துவம் குறையும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். நேற்று 2 ரோட் ஷோ பார்த்தோம் சார். ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ, இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோ. இது எப்படி பார்க்குறீங்க?
ரெண்டுமே திட்டமிட்டது இல்லை. வந்து ரோட் ஷோ பண்ணணும்னு இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பொதுக்கூட்டமாக இல்லாத போது தேர்தல் சமயத்தில் என்ன செய்வார்னா, அவர் அது ஒரு வழியாக வச்சுருக்காரு. ஒரு கேப் கிடைக்குது, நமக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட முடியாது, இடம் இல்லை. அப்போ வந்து நான் ஒரு 5-10 கிலோமீட்டர் நான் வந்து வண்டியில் போகிறேன், ஒரு 4-5 மக்களை பார்க்குறேன். அப்போல்லாம் அதெல்லாம் ஆர்கனைஸ்டு ரோட் ஷோ. இது வந்து ஆர்கனைஸ்டு ரோட் ஷோ இல்லை. ரெண்டுமே இந்த மாதிரி நம்ம கண் கூட பார்த்தோம். அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து இங்கே போகிறதா பிளானு. ஆனால் விஜயை பார்க்க திரண்ட கூட்டம் வந்து ஒரு பேரெழுச்சி. அந்த அளவுக்கு திரு உதயநிதியை பார்க்க இல்லைங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது ஒரு வகையில் தேவையில்லை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸோடைய மீட்டிங். ஸோ பூத் கமிட்டி பார்த்தீங்கன்னா 66,000 பூத் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பூத்துக்கு 10 பேர்னா என்ன கணக்கில் பண்ணி, இது கொங்கு மண்டலம் மட்டும்தான், அது 2 நாளாக பிரித்து போட்டாங்க. அதுக்கே அந்த கூட்டம் கோயம்புத்தூர் அல்லு சில்லாய் வச்சு கிட்டத்தட்ட 130 கேஸ் மேலே போட்டு வச்சிருக்காங்களா. அவ்வளோ கேஸ் கொடுங்க, வண்டி மேலே அது மேலே அடைச்சி உடச்சி 40 வயசு உள்ளே வயசானவராக ஆனந்தும் விஜய் மட்டும்தான் இருப்பாங்க போல தெரியுது. அங்கே வந்து அது மாதிரி உள்ள 40 வயசுலாம் அவ்வளோ பசங்க. அது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், பெண்கள் குழந்தைகள்னு பெரும் கூட்டம். அது வந்து சாதாரண இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இருக்கிறாலும் தெளிவாக வந்துருச்சு. கூட்டம் வருமானு பயங்கர கூட்டம் வருங்கிறது தெரிஞ்சு போச்சு. திரு உதயநிதி அவர்களுடைய கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்கிறது கண்கூடு. ஆனால் அவர் ஒரு பூத் ஏஜென்ட் கூட்டத்தை கூட்டியிருந்தாருன்னு இந்த கூட்டம் வந்துருக்கும், புரியுங்களா? ஆனால் அடிப்படை வித்தியாசம் என்னென்னா, இவர் பெரும் கூட்டம் கூட்டியிருக்காரு, இவர் பெரும் கூட்டம் கூட்டலை. இவர் பூத் ஏஜென்ட் கூட்டம் கூட்டினாரு, அவங்க பூத் ஏஜென்ட் கூட்டம் இல்லை. ஆனால் நாளைக்கு இவர்களைப் போலவே அவர்களும் செய்யணும்னு நினைச்சா கூட அதுக்கு கள்ளக்குறிச்சி மாதிரி நிறைய செலவழிக்க வேண்டியது. இவருக்கு செலவழிக்காமலே கையில் காசை போட்டு வந்து நிற்கிறான். அதுதான் முக்கியமான. கோயம்புத்தூர்லையும் சேலத்துலையும் நாமக்கல்லையும் ஈரோட்லையும் வந்து நின்னவன் என் தலைவனை நான் பார்க்க வர்றேன்னு ஓடி வந்து நிற்கிறான். அவன் கையில் காசை போட்டு ரொம்ப போனால் ஒரு 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 பெட்ரோல் டீசல் கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும். மற்றெல்லாம் அவங்கவுங்க இந்த 10 பேர் தாங்கனால அவங்க சமாளித்து கொடுத்துருப்பாங்க. அந்த தானாக வந்த கூட்டம் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படி தானாக இல்லாமல் தள்ளிட்டு வர வேண்டிய கூட்டம் வந்து இந்த பக்கம் நிற்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டம் வந்து உங்களை ஒரு கேள்வியாக வைக்க வச்சதில்லை, அது அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இது தானாக இந்த எழுச்சி வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இவ்வளோ பெரிய கூட்டம், ஆனால் இந்த கூட்டம் ஓட் ஆகாது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா? 6 to 10% கேரண்டியாக வாங்குவார். இந்த கூட்டம் கண்ணில் தென்பட்டாலும் வராட்டாலும், நாளைக்கு கூட்டம் குறைஞ்சாலும், என்ன நடந்தாலும் 6 to 10 இன்னைக்கு தேதிக்கு அவர் கேரண்டியாக வாங்குவார். அந்த முடிவில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க சார், நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.